அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகம் யாவற்றையும் படைத்த அல்லாவிற்கே எல்லா புகழும். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று பார்த்துக்கிட்டோம்னா, அல்லாஹ் வானத்தில் உள்ள அர்ஷின் மீது இருக்கிறான். அந்த அர்ஷி எப்படிப்பட்டதுன்னா, வானங்களுக்கும் பூமிக்கும் மகத்தான அர்ஷை வானவர்கள் 8 பேர் சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காஃபிர்கள் மறுமையில் இறைவனை பார்ப்பதை முற்றிலும் திரையிடப்படுவார்கள். ஏன்னா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்றான், கல்லா இன்னகும் ரப்பியும் யௌமைது லமஹ்ஜூபூன். அந்த நாளில் அவர்கள் பார்ப்பதை திரையிடப்படுவார்கள். நம்மளுடைய இறைவன் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு இறைவன் தான். வ இலாஹுக்கும் இலாஹு வாஹிது லா இலாஹ இல்லாஹு ரஹ்மானுர் ரஹீம். உங்கள் இறைவன் ஒரே ஒரு இறைவன், அவனை மட்டும் நாம் வணங்க வேண்டும். ஏன்னா அல்லாஹு தாலா தன் திருமறையில சொல்றான், குல்ஹு அல்லாஹு அஹது, அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு சமது, அவன் தேவையற்றவன், லம் எளிது, அவன் பெறவில்லை, வலம் யூலது, யாராலும் பெறப்படவும் இல்லை, வலம் எக்குள்ளவு குஃபுவன் அகது. அல்லாஹ் தான் நம்மளை படைச்சிருக்கான், அல்லாஹ் தான் நமக்கு உணவை கொடுக்குறான், ஆற்றலை கொடுக்கறது அல்லாஹ் தான், பொருளாதாரத்தை கொடுக்கறது அல்லாஹ் தான், செல்வத்தை கொடுக்கறது அல்லாஹ் தான், இழிவை கொடுக்கறது அல்லாஹ் தான். வமா தஷாஊன இல்லா யஷாஹு அல்லாஹு ரப்புல் ஆலமீன். இந்த உலகத்தில் அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எதுவும் நடக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.